எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷஹன்ஷா, முகலாய பேரரசின் முடிசூடா மன்னர், நீதி தவறாத நெடுமாறன் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் தர்பாருக்கு விஜயம் செய்கிறார். என்னை விட வேறு யாரும் இதை அறிந்திருக்க முடியாது. ஜலாலுடைய வாழ்க்கையில் இது போன்ற சிக்கல் இதற்கு முன்பு வந்ததே கிடையாது. எந்த தங்கையின் மீது தன் உயிரையே வைத்திருக்கிறானோ அந்த தங்கைக்கு இன்று தண்டனை வழங்க வேண்டியிருக்கிறது. துரதிருஷ்ட நிலையில் நான் இந்த தர்பாரை இன்று கூட்ட வேண்டியதாய் போயிற்று. என்னுடைய தங்கை பக்ஷிபானு செய்த தவறிற்காக நான் இன்று தீர்ப்பளிக்கத்தான் வந்திருக்கிறேன். நான் அனைவருக்கும் கூற விரும்புவது என்னவென்றால், என் தங்கை பக்ஷிபானு உண்மையில் குற்றவாளிதான். ஜோதா பேகம் தாய்மை அடைந்தது போல் தெரியும் அறிகுறிகளை அளிக்கும் மருந்தை அவருக்கு அவள் அளித்திருக்கிறாள். ஜோதா பேகம் உண்மையில் இப்போது தாயாக போவதில்லை. மற்ற அரசர்களைப் போலவே நானும் இந்த ராஜ்யத்திற்கு ஓர் வாரிசை அளிக்க விரும்பினேன். இப்போது அனைவரின் முன்பாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதா பேகம் கர்ப்பமாக இல்லை. இந்த ராஜ்யம் இன்னும் வாரிசுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த அதிர்ஷ்ட நாள் வரும்பொழுது நானே ராஜ்யத்தில் இருக்கும் அனைவரிடமும் பிரகடனம் செய்கிறேன். ஆனால் இன்றைக்கு குற்றவாளி பக்ஷிபானுவிற்கு நான் தண்டனையை அளிக்கப் போகிறேன். ஒரு ஷஹன்ஷாவாக சிம்மாசனத்தில் நான் அமர்ந்தவுடன் நான் செய்ய வேண்டிய முதல் வேலை பந்தம் பாசம் அதனை ஓரம் வைத்துவிட்டு ஒரு ஷஹன்ஷாவாக எனது கடமையை நான் செய்ய வேண்டும். இங்கு குற்றவாளி என் தங்கை. எந்த தண்டனை அளிக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஆனால் இன்று நான் அளிக்கப் போகும் தண்டனை நிச்சயமாக ஒரு சிறிய தண்டனையாக இருக்காது. அன்பாலும் பாசத்தாலும் ஷஹன்ஷா தன் தங்கைக்கு தண்டனையை குறைத்து விட்டான் என்று மக்கள் பேசக்கூடாது. அதனால்தான் இவளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் ஜோதா பேகம். அதனால் அவரே இங்கு வந்து தண்டனையை அறிவிக்குமாறு நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஜோதா பேகம், நீங்கள் இங்கே வாருங்கள். ஜோதா பேகம், இங்கு வந்து நீங்கள் தீர்ப்பை கூறலாம். இன்று ஜலாலினுள் இருக்கும் ஷெஹன்ஷாவால் பக்ஷிபானுவின் அண்ணனை தோற்கடிக்க முடியவில்லை. ஆகையால் தான் இந்த முடிவை ஜோதா பேகத்திடமே விட்டுவிட்டான். இனி பக்ஷிபானுவுடைய தலைவிதி ஜோதாவின் கையில்தான் இருக்கிறது. பக்ஷிபானுவை என் முன்பாக வந்து நிற்குமாறு ஆணையிடுகிறேன். ஜோதா பேகம், இன்று பக்ஷிபானுக்கு நீங்கள் தான் தண்டனை அளிக்க வேண்டும் என்று ஒரு ஷெஹன்ஷாவாக நான் ஆணையிடுகின்றேன். நான் எதிர்பார்க்கவில்லை ஷெஹன்ஷா இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைப்பார் என்று.
இது எனக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் குற்றவாளியை தண்டிக்கவில்லை என்றால் அது குற்றத்தை பாராட்டும்படி ஆகிவிடும். ஆகையால் குற்றவாளி, அதாவது பக்ஷி பானு அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். இவர் செய்த செயலால் என்னுடைய நடத்தை களங்கப்பட்டு விட்டது. அதோடு ஷெஹன்ஷாவும் அத்தையின் கோபத்திற்கும் ஆளாகிவிட்டேன். அதனால் கண்டிப்பாக பக்ஷி பானுவிற்கு தண்டனை அளிப்பேன். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். அடுத்தவர் அமைதிக்காக பாடுபட வேண்டும். அதோடு பக்ஷி பானு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் குற்றம் அதிகமாக பாவிக்கப்படும். சிறுவர்கள் ஏதாவது தவறு செய்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்துவார்கள். சில நேரம் விட்டு விடுவார்கள். ஆனால் அவர்களை விட்டு விலக மாட்டார்கள். பக்ஷி பானுவிற்கு என்ன தண்டனை என்றால் எப்பொழுதும் அவர் என்னுடைய அன்பு உறவினராகத்தான் இருக்க வேண்டும். பக்ஷி பானு, நான் உங்களை மன்னிப்பதே உங்களுக்கு கொடுக்கும் தண்டனையாகும். இங்கே இருக்கும் சான்றோர்களுக்கு என்னுடைய தீர்ப்பு சற்று விசித்திரமாக தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இதைவிட பெரிய தண்டனை இருக்க முடியாது. பொதுவாக தண்டனை என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் போது அது அவனை குற்றம் எனும் சுமையிலிருந்து விடுவிக்கின்றது. ஆனால் மன்னிப்பது தவறு செய்தோம் என்ற உணர்வு, அதனால் ஏற்படும் வலி பக்ஷி பானுவின் மனதில் எப்பொழுதும் இருக்கும். எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று இது அவளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். தன்னுடைய குடும்பத்திற்கும் தன் அண்ணனிற்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துள்ளோம் என்று மறக்கக்கூடாது. ஷெஹன்ஷா, உங்கள் முன்னிலையில் பக்ஷி பானுவிற்கு தண்டனை அளித்து உங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். நான் ஜோதா பேகம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வேண்டுமானால் அவளை மன்னித்திருக்கலாம். ஆனால் எனக்கு பக்ஷி பானு ஒரு குற்றவாளிதான். அவள் தன்னுடைய அண்ணனுக்கே துன்பத்தை ஏற்படுத்தி விட்டாள். அதனால் அவளுக்கும் எனக்கும் இடையே இருந்த உறவு இன்றோடு முடிந்து விட்டது என்பதை நான் அனைவருக்கும் முன்பாக தெரிவிக்கிறேன். இனி இவள் எனது தங்கை அல்ல என்று நான் அறிவிக்கிறேன். இனி அவளை நான் எப்பொழுதும் பார்க்கவே கூடாது. ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் ஷெஹன்ஷா? அண்ணன் தங்கைக்கு இடையில் சண்டை வரக்கூடாது என்றுதான் நான் விரும்பினேன். நீங்கள் செய்தது சரியல்ல. பக்ஷி பானுவிற்கு மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனையை வழங்கிவிட்டீர்கள். ஜோதா, என்ன மோத்தி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? விஷயம் அவ்வாறானது. ஜோதா, நேற்று வரை உன்னை அந்த புறத்தில் தவறாக பேசியவர்கள் இன்று உன்னை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக உள்ளது. ஏனென்றால் அந்த புறத்தில் ஒருவரை பற்றி
பெருமையாக பேசுவது இதுதான் முதல் தடவை. ஜோதா பேகத்திற்கு எவ்வளவு பெரிய இதயம் என்று இங்கிருக்கும் அனைவரும் பேசுகிறார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்று நான் கூறிய அனைத்திற்கும் இவர்தான் காரணம். அந்த நேரத்தில் இவர்தான் என் அருகில் இருந்தார். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஷெஹன்ஷா. நீங்கள் எப்போதும் என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்று நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் ஏன் பக்ஷி பானுவை மன்னித்தீர்கள்? அவள் மீது நான் கோபத்தோடு இருக்கிறேன், அம்மிஜான் கோபத்தோடு இருக்கிறார்கள், அனைவரும் சபையில் இருந்த அனைவரும் கோபத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவள் ஒரு குற்றவாளி. நீங்கள் மட்டும் ஏன் அவளை மன்னித்தீர்கள்? ஏன்? நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் கேட்கும் கேள்வியில் இருக்கிறது. தங்களுக்கு எது நிம்மதி அளிக்கும் ஷெஹன்ஷா? தங்களுடைய தங்கையை தண்டிப்பதிலா அல்லது அவள் தவறை மன்னிப்பதிலா? ஜோதா பேகம், ஒரு கேள்விக்கான பதில் கேள்வியாகவே இருக்க முடியாது. ஷெஹன்ஷா, ஒருவர் உங்களை துன்புறுத்தினால் நீங்களும் அவரை துன்புறுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வீர்களா என்று தெரியவில்லை. உண்மை என்னவென்றால் பக்ஷி பானு அவள் கணவனை மிகவும் நேசிக்கின்றாள். ஒருவரை உண்மையாக காதலிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கும் அனைத்தும் மறந்து விடுகின்றது. காதலுக்கு அடிமையாகி அனைத்தையும் செய்கின்றார்கள். அவர்கள் செய்வது சரியோ தவறோ, உகந்ததோ உகந்ததில்லையோ, காதல் கண்களை மறைத்து விடுகிறது. பக்ஷி பானுவிற்கும் இதுதான் நடந்திருக்கிறது. நான் அவரை சந்திக்க சென்ற போது அவள் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. நான் கூற வருவது, அவள் செய்த செயல் என்னால் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் செய்ய முடியாமல் போகலாம். காதலில் விழுந்த உலகத்தை மறப்பது, தன்னுடைய பிறவி குணத்தையே மாற்றிக்கொள்வது மிகவும் கடினம். அதனால் பக்ஷிபானு குற்றமே செய்யாத பொழுது அவரை எவ்வாறு தண்டிப்பது? ஏனென்றால் உண்மையான குற்றவாளி அவளுடைய கணவன் ஷெரிஃபுதீன். அவள் காதலை தவறாக பயன்படுத்திக் கொண்டார், அதுவும் உங்களுக்கு எதிராக. பக்ஷிபானுவை அவர் பயன்படுத்திக் கொண்டார். அதனால் பக்ஷிபானுவை நீங்கள் தண்டிக்கும்படி கூறிய பொழுது நான் அவரை மன்னித்து விட்டு விட்டேன். அது மட்டுமில்லாமல் அவள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். 2 தண்டனை. 1, எந்த கணவருக்காக இவை அனைத்தையும் செய்தாளோ இப்பொழுது அந்த கணவனே அவளோடு இல்லை. 2வது, எந்த அண்ணன் அவளை மிகவும் நேசித்தாரோ என்று அவரே அவளை நிராகரித்து விட்டார். ஜோதா பேகம், தீர்ப்புக்கு இடையில் உறவுகள் வரக்கூடாது. அவள் என் தங்கை தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். அதன் பிரதிபலிப்பு தீர்ப்பில் தெரியக்கூடாது என்பதற்காக தான் உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தேன். அவளுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது. அவள் என்னுடைய மைத்துனி. நீங்கள் அனுபவிக்கும் வேதனையைத்தான் நானும் அனுபவிக்கின்றேன். நான் அவள் தவறை மன்னிக்கும் பொழுது நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது? அவளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நான் மன்னிக்க மாட்டேன். உங்களிடம் இதயம் இருக்கின்றது, என்னிடம் இதயம் இல்லை. தண்டனை அளிப்பது ஷெஹன்ஷாவின் கடமை. அவளது உறவை முறித்ததன் மூலம் நான் அவளுக்கு தண்டனை அளித்து விட்டேன். இப்படி கூறுவதால் உறவு முறிந்துவிடும் என்றால் நம்முடைய உறவும் எப்பொழுதும் முறிந்திருக்கும். எப்பொழுது வரை நம்மிடையே இருக்கும் பகை, குரோதம், உறவு முறியாத வரை உங்களுக்கும் பக்ஷிபானுவிற்கும் இருக்கும் இரத்த சம்பந்தம் எவ்வாறு முறியும்? உங்களுடைய இந்த கண்ணீர் உங்களுக்கும் பக்ஷிபானுவிற்கும் உள்ள உறவுக்கு சாட்சியாகும். இந்த உணர்வு இருக்கும் வரை உங்கள் உறவு முறிந்து போகாது. நீங்கள் பொய் கூறுகிறீர்கள். உங்களுக்கு இதயம் இல்லை என்று அனைவரிடமும் பொய் கூறுகிறீர்கள். இதயமே இல்லை என்றால் கண்களில் கண்ணீரே வராது. அனைவரும் இருக்கையில் அமருங்கள். இன்று தர்பாரில் ஜோதா எந்த தவறும் இழைக்கவில்லை என்று தெளிவுபடுத்திவிட்டான். ஆகையால் இன்றிலிருந்து இந்த வழக்கை பற்றி அந்தப்புறத்தில் யாரும் பேசக்கூடாது. மகாமங்கா, இந்த பொறுப்பை நான் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். உங்கள் கட்டளைக்கு தலை வணங்குகிறேன் மகாராணி. இன்று முதல் இந்த விவகாரம் அந்தப்புறத்தில் எங்கும் விவாதிக்கப்படாது. ஆனால் எத்தனை பிரஜைகளின் வாயை நம்மால் மூட முடியும்? முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு வரப்போகிறது என்று பிரஜைகள் ஆசைப்பட்டார்கள்.
ஜோதா பேகம் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை அளிக்கவில்லை என்ற உண்மை தெரிந்தால் பிறகு அவர்கள் உணர்வுகளோடு நாம் விளையாடி விட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஷெஹன்ஷாவை பற்றியும் ஜோதா பேகத்தை பற்றியும் வதந்திகள் வந்தாலும் வரக்கூடும். நீங்கள் கூறுவதும் சரிதான் மகாமங்கா அவர்களே. எத்தனை பேரின் வாயை நம்மால் மூட முடியும்? அனைவரின் வாயையும். தாயே, மக்கள் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நானே பதிலளிக்கிறேன். ஜலால், அது சாத்தியமல்ல. அப்படி என்றால் நான் அதை செய்து காட்டுவேன் பெரியம்மா. எப்படி தர்பாரில் அனைவரின் முன்பாக நான் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டினேனோ அதே போல் மக்கள் முன்பும் நான் உண்மையை கூறுவேன். எப்படி ஜோதா பேகம் பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டாரோ அப்படியே இன்னொரு முறையும் பழிக்கு ஆளாகிவிட்டார் என்று நான் கூறுவேன். வேண்டாம் ஜலால், தாங்கள் ஆயிரக்கணக்கானோர் முன்பு தலை வணங்குவது எனக்கு விருப்பமில்லை. நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் எதற்காக தலை குனிய வேண்டும் பெரியம்மா? நான் ஏதாவது குற்றம் செய்தேனா? ஒரு நிரபராதியை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் பெரியம்மா. இந்த சாம்ராஜ்யம் என்னுடையது, இந்த நாடு என்னுடையது, இந்த நாட்டு மக்கள் என்னுடையவர்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நலனுக்காகவும் தான் நான் இவை அனைத்தையும் செய்து வந்தேன். ஒருமுறை ஆசை நிராசையாவதால் இப்பொழுது என்ன? எனக்கு தெரியும், மக்கள் என்னை பாவமாக பார்க்கலாம், இல்லை என்றால் என்னை கேலி பேசி ஏளனம் செய்யலாம். ஆனால் ஜோதா பேகத்திற்கு நான் அவப்பெயர் வர விட மாட்டேன். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது வாழ்க வாழ்க! முகலாய ராஜ்யம் வாழ்க! வாழ்க வாழ்க! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வாழ்க வாழ்க! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வாழ்க வாழ்க! உங்களைப் போல் அன்பு காட்டுபவர்கள் எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்களுடைய நாட்டை ஆள்பவன் மட்டுமல்ல, நான் உங்கள் மனதையும் உங்கள் அனைவரின் இதயத்தையும் ஆள்வதை நினைத்து சந்தோஷப்படுகின்றேன். இந்த பொறுப்பை அளித்த குதாவிற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முகலாய ராஜ்யத்தின் கொடியை உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் பெருமையாக கூறிக்கொள்வேன். அந்த குதா மட்டுமல்ல, நீங்களும் அறிவீர்கள், ஒரு பாட்ஷாவாக நான் என் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க நான் தினந்தோறும் போராடுகிறேன் என்பது. ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. உங்களுடைய ஒரு ஆசையை என்னால் இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை. உங்கள் அனைவருக்காகவும் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசை வழங்க முடியவில்லை. ஜலால் இவ்வாறு தலை குனிவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் பக்ஷி பானு. பிறப்பு இறப்பு என்பது பாட்ஷாவின் கைகளில் இல்லை, அதை அந்த உலகத்தை காப்பாற்றுபவன் கைகளில் தான் இருக்கிறது. என் விதி என்னவென்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் எனது கடமை. என்னை பற்றிய உண்மையை பிரஜைகளுக்கு உள்ளது உள்ளபடி கூற எனக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. இதை கூறுவதற்காகத்தான் நான் உங்கள் அனைவரையும் இன்று இங்கே வரச் சொன்னேன். உங்களுடைய ஷெஹன்ஷா இன்னும் தந்தையாகவில்லை. என்னுடைய எந்த பேகமும் இன்னும் தாயாகவில்லை. முகலாய ராஜ்யம் வாரிசுக்காக இன்னும் காத்திருக்க வேண்டும். என் மக்களை பற்றி நான் நன்கு அறிவேன். இதை கேட்டவுடன் உங்களில் பலர் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். எனது எதிரிகள் இந்த செய்தியை கேட்டவுடன் ஆனந்தத்தில் திளைப்பார்கள் என்பதும் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் எனக்கு கவலை இல்லை. இந்த ஜலால் தந்தையாகாததில் என்ன நஷ்டம் இருக்கின்றது?
ஆனால் உங்கள் ஜலாலுதீன் முகமது என்றுமே தந்தையாகாமல் இருக்க போவதில்லை. ஏனென்றால் ஒரு பாட்ஷாவிற்கு தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய பூமி, தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய வாரிசாகும், தன்னுடைய பிள்ளைகளாகும். அதனால் நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகளாவீர்கள். நீங்கள் அனைவரும் என் கௌரவத்தை காத்தீர்கள். உங்கள் பாட்ஷாவை கையால் ஆகாதவனாக, சாமர்த்தியம் இல்லாதவனாக பார்ப்பவர்கள் என் முன்னே வரலாம், வாருங்கள். எனக்கு வாரிசு இல்லை என்ற கவலை இல்லை. அதை நினைத்து எனக்கு துக்கமும் இல்லை. நீங்களும் கவலைப்பட வேண்டாம். பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வாழ்க வாழ்க முகலாயர் ராஜ்யம் வாழ்க. வாழ்க வாழ்க பாட்ஷா ஜலாலுதீன் முகமது